அனைவருக்கும் வணக்கம். ஒரே பாலில் 3 சிக்ஸர் அடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாதுன்னு சொல்லலாம். ஆனால் தளபதி விஜய் அவர்கள் ஒரே பாலில் 3 சிக்ஸரை அடித்து முத்தான 3 அறிவிப்பை கொடுத்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியை சேர்ந்தவங்க அனைவரையுமே அலற விட்டுருக்காருன்னு வச்சுங்களேன். அலறி போய் தான் உட்காந்துருக்காங்க. இலவசம் அங்கே அறிவிச்சில்ல, எதையுமே உன்னால் கொடுக்க முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இலவச பேருந்து பயணர்களை வெற்றி பயணம்னு சொன்னார், அது அறிவித்திருக்கிறார். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரந்தூர் விமானம் பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், முதற்கட்டமாக 3 சிலிண்டரையும் அறிவித்திருக்கிறார். இதில் யாரெல்லாம் கிடைக்க போகுது, இதில் யாரெல்லாம் பஸ்ஸில் பயணம் செய்யலாம், எந்தெந்த பஸ்ஸில் பயணம் செய்யலாம் அப்படின்ற டீட்டெயிலான விஷயங்களையும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமைச்சர் கீர்த்தனா இருக்காங்க இதில் டிவிக்கில், அவங்க மாடர்ன் ட்ரெஸ் போட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டு, அது அவங்களே இல்லைங்க, அதுதான் மேட்ரு. அதை ஒரு விஷயமா சட்டப்பேரவையிலையும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் குத்து புரோட்டா இருக்க பார்த்தீங்களா, கம்பேக் கொடுக்கறதுல நம்ம தான் சிறந்தவங்க, அதாவது அது தோல்வி அடைஞ்சதுக்கப்புறமும் திருப்பி கம்பேக் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டு இருக்காப்புல. இந்த உதயநிதி கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் போய் பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருந்தார். அது இளவு வீடு மாதிரி ஆக்கி விட்றாருன்னு வச்சுங்களேன், பாவம் அந்த கல்யாண தம்பதிகள்லாம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி வழக்கு பார்த்தீங்கன்னா நிறுத்தி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்திற்கு உத்தரவு போட்டிருக்கிறது. அவர் ஜாமீன் அப்படியே தொடரலாம்னு சொல்லியிருக்கிறது. இதை பற்றி இந்த வீடியோவில் முழுசாக நம்ம பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழு வீடியோ பாருங்கள். நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு முந்தைய அரசெல்லாம் தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருடமாவது ஆக்கிடுவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா 1 வருடத்தில் தான் கொடுக்கறதுக்கான ஒரு முனைப்போடு செயல்படுவாங்க. இல்லைனா ஒரு 3 வருடம் கழித்து தான் நடந்திருக்குன்னு வச்சுக்கலாம். இதுக்கு பிறகு வரலாறு அப்படி தான் இருந்திருக்குது. ஆனால் அவங்கெல்லாம் சட்டப்பேரவையிலையும் சரி, மேடை கிடச்சிச்சின்னா போதும், மைக் கிடச்சிதுன்னா போதும், உடனே இதை திட்டங்கள்லாம் அறிவிச்சிங்களே எங்கேன்னு கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தான்னு வச்சுங்களேன். ஆனால் விஜய் அவர்கள் அதாவது நிதி பற்றாக்குறை இருக்கிறது, இந்த முந்தைய ஆட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசெல்லாம் கடன் வாங்கிட்டு போயிடுச்சு, இப்போ அவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, நாங்கள் இதை சரி செஞ்சுட்டு வரோம், அதாவது ஊழல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற நடைமுறைகள்லாம் சரி செஞ்சுட்டு வரோம், கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா எல்லா திட்டங்களும் நாங்கள் அறிவிப்போம், செயல்படுத்துவோம்லாம் சொன்னார். ஆனால் இவங்க நம்பவே இல்லை. அதில் முக்கியமாக அந்த சைமன்லாம் நம்பவே இல்லை. இந்த உதவாநிதிக்கு ஒரு அளவும் தெரியாதுங்க. உதவாநிதிக்கு அரசியல் அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்களா, என்னன்னு தெரியாது. ஏன்னா பால்டால்டப்பா நயன்தாராங்கன்னா தெரியும்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி ஆள்லாம் இங்கே திரும்ப இந்த கேள்வி கேட்டுருந்தாங்க. ஆனால் 100வது நாள் முடிந்து 2-3 நாட்கள்லேயே முத்தான 3 விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஒரே பாலில் 3 சிக்ஸரை அடித்து எல்லாத்தையும் கதிகளை வச்சுட்டாரு. இதில் முதல் திட்டமாக அவர் அறிவித்தது பார்த்தீங்கன்னா 6 சிலிண்டரை கொடுக்குறேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அன்னபூர்ணி சூப்பர் 6ன்னு சொல்லி. அந்த திட்டத்தில் 6 சிலிண்டர் தற்போது இங்கே உலக நாடுகளிலே பாருங்க போர் மூன்று கொண்டு இருக்கும் காரணத்தினால இந்த 6 சிலிண்டர் தற்போது வழங்க முடியாது, 3 சிலிண்டரை வழங்குகிறேன் அப்படின்னு உத்தரவு போட்டார். இது எப்போ இருந்து அமலுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் முதல் வாரம் 2வது வாரத்தில் வரும். அதாவது பொங்கல்னே கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணுறாருங்க. இது அப்போ தான் தேதி அறிவிக்கப்படுன்னு வச்சுங்களேன். எப்படியோ ஜனவரியில் 2027 வருஷத்தில் 3 சிலிண்டர் வரும். அதாவது அவங்க அக்கௌண்ட்டில் இந்த அமௌண்ட் போடப்படுன்றாங்க. அதாவது சிலிண்டரை எடுத்துகிட்டு போகிறாங்க, சிலிண்டர் கம்பெனி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த கம்பெனி கொடுக்குற லிஸ்ட்டை பார்த்துட்டு அவங்க அக்கௌண்ட்டில் இந்த அமௌண்ட்டை போட்டுருவாங்க. இதுக்காக பார்த்தீங்கன்னா 4000 கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1,30,00,000 பார்த்தீங்கன்னா 16,104 பயனாளர்கள் பார்த்தீங்கன்னா பயன்பெறுகிறாங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா 2.5 லட்சத்துக்கு குறைவாக இருக்கவங்க இந்த 3 சிலிண்டரை பயன்படுத்திக்கலாங்க. அதுக்கு மேலே வருமானம் இருக்கவங்க பயன்படுத்திக்க முடியாது, இலவசமாக அவங்களுக்கு தரமாட்டாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா வருமான வரி சான்றிதழ் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதற்கான பணிகள்லாம் அடுத்த கட்டமாக ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது முதல் கட்டமாக இந்த 3 சிலிண்டர் வழங்கப்படும், அடுத்ததாக மற்ற 3 சிலிண்டரும் வழங்கப்படும் அப்படின்ற உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காரு. இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இலவச வெற்றி பயணம்னு சொல்லிட்டு மகளிர் வெற்றி பயணம் இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பஸ்ஸில் தான் போக முடியும். குறிப்பாக சொன்னால் எம்டிசி பார்த்தீங்கன்னா சில பஸ்ஸில் மட்டும்தான், டவுன் பஸ் மாதிரி பஸ்ஸில் தான் போக முடியும். இந்த டீலக்ஸு, சூப்பர் டீலக்ஸு இந்த பஸ்லாம் போக முடியாதுன்னு வச்சுங்களேன். ஆனால் இப்பொழுது அனைத்து பஸ்ஸுகளிலும் பார்த்தீங்கன்னா இலவசமாக மகளிர் பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
இப்போ அடுத்து இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ இங்கேருந்து திருச்சி, கோயம்புத்தூர், கோவை, கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா திருப்பூர், மற்ற இடங்களுக்கு மதுரைக்கெல்லாம் போகணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா தொலைதூரத்துக்கு போகணுன்னா எதுப்படி பயணம் செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் செய்யுது இல்லையா? இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை டிஎன்எஸ்டிசின்னு ஒரு பஸ் இருக்குது, அதில் இலவசமாக பயணம் செஞ்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிடிசி, ஏசி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சூப்பர் டீலக்ஸு இந்த மாதிரி பஸ் எல்லாம் நீங்கள் போக முடியாது. அதாவது தொலைதூரத்துக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இடங்களுக்கும், மலை கிராமங்களுக்கும், மலையில் அதாவது ஊட்டி, குன்னூர், கொடைக்கானல் போன்ற இடங்களுக்கும் நீங்கள் இலவசமாக பயணம் செய்யலாம். அதாவது குறிப்பாக நீங்கள் எடுத்துங்க டிஎன்எஸ்டிசி. இப்போ வந்து மஞ்சள் பஸ்ஸு போதுங்க. குறிப்பாக வந்து டிஎன்எஸ்டிசியில் மஞ்சள் பஸ் தான் போகுது. அதாவது தொலைதூர பயணங்களுக்கு இந்த பஸ்ஸில் பயணம் செய்யலாம் அப்படின்ற உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு. ஆனால் நீங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா சிட்டி உள்ள மாநகராட்சியில் இருக்கும் அந்த வாகனங்களில் நீங்கள் எந்த வாகனத்தில் வேணால் ஏறிக்கலாம். பார்த்தீங்கன்னா எதில் வேணால் ஏறலாம், எதில் வேணால் போய் இறங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் ஒரே ஒரு விதிவிலக்கு மட்டும் இருக்குது. ஏசி பஸ் மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான தகவல் அடுத்தடுத்து என்ன சொல்ல போகிறாங்கன்றத நம்ம பார்த்துருவோம். ஆனால் இப்போதைக்கு ஏசி பஸ் மட்டும் அலோடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லா பஸ்லையும் நீங்கள் ஏறலாம். டீலக்ஸ் இருந்தாலும் சரி, சூப்பர் டீலக்ஸ் இருந்தாலும் சரி, எந்த பஸ் வேணாலும் மாநகராட்சியில் ஏறிக்கலாம். இந்த இலவச பேருந்து பயணம் வந்து எப்போ இருந்து அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லி இந்த அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்களே மகளிர்லாம். கண்டிப்பாங்க காந்தி பிறந்தநாள் அன்று, காந்தி ஜெயந்தி அன்று அக்டோபர் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இலவச பயணத்தை நீங்கள் தொடரலாம். அதாவது ஒரு நல்ல நாள் பார்த்து தான் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அன்னையிலிருந்து மகளிர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கு சென்றாலுமே, அதாவது ஒரு குறிப்பிட்ட விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இது மகளிர் இலவச பயணம் நீங்கள் நினைக்க வேண்டாம், இலவசன்ற விஷயத்தை நீ தூக்கிடுங்க. அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கும், ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு பயணம் செய்து தொழில் செய்வதற்கும், பெண்கள் கல்லூரி செல்வதற்கும், அவங்க கல்வி தரத்தை உயர்த்துவதற்கும் கண்டிப்பாக இது அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இந்த அறிவிப்பும் கேட்டதுக்கப்புறம் மகளிர்லாம் வந்து கொண்டாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க. இலவசம்னு சொல்லி எதையுமே நிறைவேற்ற முடியாத ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டாருன்னு சொல்லி விஜய் மேலுது அவதூறை பரப்பிட்டு இருந்தாங்களே, அவங்க மூஞ்சில் கரியை பூசி விட்டார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயங்க, பரந்தூரில் வந்து விவசாய நிலங்கள்லாம் அழிச்சுட்டு, குடியிருப்புகள்லாம் அழிச்சிட்டு விமான நிலையம் கட்டுறாங்க. யார் விமானத்தில் போகிறா? கோடீஸ்வரங்க போயிட்டு இருக்காங்க, பணவளங்க போயிட்டு இருக்காங்க. குறைஞ்சது நீங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே வேறு மாவட்டத்துக்கு நீங்கள் போகணுன்னாமே 2500 3000 4000 வேணும். அப்போது இங்கே விவசாய நிலங்களை அழித்து விட்டு, குடியிருப்புகளை அழித்து விட்டு, நான் இங்கு பார்த்தீங்கன்னா பரந்தூர் விமான நிலையத்தை கட்டப் போவதில்லை, அதை ரத்து செய்கிறேன்னு சொல்லி அறிவிச்சதுமே சும்மா பட்டாசு வெடிக்குது இங்கே பரந்தூரில். அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டம் மாதிரி இருக்குங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெல் பயிர்கள்லாம் பார்த்திங்கன்னா கரும்பு சாப்பிட்றோம், அந்தளவுக்கு செழிப்பாக வந்து அங்கே பார்த்திங்கன்னா விவசாயம் செஞ்சுட்டு வராங்க. அதை போய் அழிக்கிறாங்கண்ணா, இதெல்லாம் நம்மளாம் நியாயமாங்க? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். விஜய் அவர்கள் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா வெளியில் வந்ததுக்கப்புறம் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டும் பரந்தூர் தான் போனார். அங்கே நான் ரத்து செய்கிறேன்னு சொன்னார். அதே மாதிரி ரத்து செஞ்சுட்டு சூப்பரான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இதற்கு இன்னொரு விஷயத்த சொன்னார். இதைத்தான் வந்து நிறைய பேர் வந்து அதை ஆய்வாளர்லாம் சொன்னாங்க. அதை மீனம்பாக்கத்தில் உள்ள பார்த்தீங்கன்னா அந்த விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்யலாம். அதை வந்து பார்த்திங்கன்னா விரிவாக்கம் செய்வதற்கு இப்போ பார்த்திங்கன்னா அதற்கான பணிகளை உடனே தொடங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி முத்தான இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இதை இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்கலாம்ல போன அரசு. ஆனால் போன அரசு இதையும் சுட்டி காட்டியிருக்காரு. ஏன்னா பரந்தூர் மக்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு துச்சமாக மதிக்கவே இல்லை, விவசாய மக்களை எதுவுமே மதிக்கலை. ஆனால் அந்த மக்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு நான் முதலாக அறிவித்த அந்த அறிவிப்பை நான் ரத்து செய்கிறேன்னு சொன்னார் பாருங்கள். இதுலேயே விஜய் அவர்கள் வந்து எங்கேயோ உச்சத்துக்கு போயிட்டாரு. நீங்களாம் இனிமேல் திரும்பலாம் அங்கே உள்ளே வரவே முடியாத அளவுக்கு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காருன்னு வச்சுங்களேன். பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில் இந்த எதிர்கட்சியை சேர்ந்தவங்களும் அப்படியே ஓடல, என்னடா அது இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு அறிவிச்சிட்டாப்புல, எங்கேருந்துடா பணம் வருது, எப்படி வருது, நம்ம இருக்கும்போது எதுவுமே இல்லையே, எதுவுமே பண்ண முடியலையே, 2-3 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி புலம்புனாங்க தெரியுங்களா. இவங்கெல்லாம் இப்போ அடுத்து போயிடுவாங்க, போயிட்டு பாத்ரூம் போயிட்டு கீழ் நின்று வந்துட்டு இருக்க வேண்டியதான். ஏன்னா வயிறும் கலக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன். ஏன்னா அங்கே நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. கரெக்டான ஒரு ஆட்சியை நடத்தணும்னா நிறைய விஷயங்களை பண்ண முடியுன்றதுக்கு இது உதாரணம். இதற்கும் பாருங்கள், அடுத்த நாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடை வாங்கி தான் பண்ணுவார் விஜய் அவர்கள். எப்படி பண்ண முடியும், நாங்களே பண்ண முடியல, எவ்வளோ விஷயங்கள் வந்து நாங்கள் பார்த்துருக்குறோம். எங்கள் ஆட்சி காலம் வந்து 70 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் சொல்லிட்டு குயிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா. இவங்க பாருங்கள், இன்றைக்கே சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது, நாளையிலிருந்து தொடர்ந்து பூ ஆரம்பிச்சிருவாங்க. கடன் வாங்கி திரும்பவும் பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் இந்த இலவச திட்டங்களை அறிவித்திருக்கிறார் அப்படின்றது ஒரு விஷயங்களை பரப்புரை செய்வாங்க. நீங்களும் என்ன கிழிச்சிங்களான்னு தான் கேட்கலாம். அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச லாவணிகள்லாம் ஒழிச்சிட்டு பல விஷயங்களுங்க தமிழ்நாட்டில் மாற்றம் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது இவங்க அரைச்சமாகவே தான் அரைச்சிட்டு இருப்பாங்க. இவங்க சொல்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. இதில் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைச்சர் கீர்த்தனா இருக்காங்க பார்த்தீங்களா,
இவங்க வந்து ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸில், அதாவது வந்து ரொம்ப ஷார்ட்ஸ் மாதிரி போட்டுட்டு கார்லேருந்து இறங்கி போகிற மாதிரி ஒரு வீடியோ வந்து தற்போது இந்த டிஎம்கே ஐடிஎம்கே தான் மெயினாக. ஏடிஎம்கே கூட வந்து எடப்பாடி அவர்கள் பேசுகிறாரு போகிறாரு, பெருசாக வேலை செய்யணும்னு வச்சுங்களேன். ஆனால் இந்த டிஎம்கேவோட ஐடிஎம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை போட்டு பயங்கர ட்ரோல் பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு அமைச்சர் இப்படி இருக்கலாமா, மக்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டியவங்க எப்படி இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் கனிமொழி அக்கா இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது கீர்த்தனா பார்த்தீங்கன்னா சாதகமாகவே பேசுகிறாங்க. அதாவது இங்கே ஆடை பார்த்தீங்கன்னா அவங்களோட உரிமை, நீங்கள் வந்து வெளியிடங்களுக்கு வருவது, பொது இடங்களுக்கு வருவது, சட்டசபைக்கு வருவது, இந்த இடங்கள்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்கள ஆடை உரிமை இங்கே வெளில போயிட்டு வராங்கன்னா அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. அதான் நமக்கு ஏதோ சந்தேகம் ஏற்பட்டுச்சு, என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா அது கீர்த்தனாவே இல்லையாங்க. கீர்த்தனா மாதிரி ஒரு பொண்ணா, அந்த பொண்ணை வந்து பிளான் பண்ணி இவங்களே இறங்கி போக சொல்லி வீடியோ எடுத்த மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை அப்படி தான் எடுத்தாங்களா, இல்லை பார்த்தீங்கன்னா யாரோ இறங்கி போனதை எடுத்துகிட்டு கீர்த்தனா மாதிரியே இருக்கே கிளப்பிவிடணும்னு கிளப்பிவிட்டாங்கன்னு தெரியல. அவங்களும் வந்து இது நான் இல்லை 100% கிடையாது அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவங்க திரும்ப திரும்ப இதை ட்ரோல் பண்ணிருக்காங்க. இவங்க திருந்த மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க இப்படியே பொழப்பு நடத்தி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை வந்து சுரண்டி தின்னுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜய் அரசு வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்ததுக்கப்புறம் அவங்களால தாங்க முடியாமல் தொடர்ந்து இந்த மாதிரி தான் போயிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கார் பார்த்தீங்களா, பார்த்திங்கன்னா பொதுச் செயலாளர் ஒரு மீட்டிங் ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த மீட்டிங்கில் வந்து அழுது புலம்புறாருங்க, உளறாப்புல அப்படியே வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி ஆகுதுன்னு வச்சுங்களேன். அங்கே வந்து என்ன பேசணும் என்ன பண்ணுறதுனே தெரியல. இதில் வந்து இனிமேல் விழிப்புடன் செயல்பட வேண்டும். பாருங்கள், மூத்தவர்கள் அதாவது 70 வயதுக்கு மேலெல்லாம் நீக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 17 பேரை நீக்கிட்டாருன்னு வச்சுங்களேன். நீக்கினதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்கிறாரு, எப்பயுமே நாங்கள் தோல்வியடைந்தால் திரும்ப வந்து எந்திரித்து வருவதிலையும் கம்பேக் கொடுப்பதிலும் நாங்கள் தான் சிறந்தவர் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொன்னார் பாருங்க. கம்பேக் கொடுக்குறாங்களாம். என்ன படம் எடுத்துட்டு இந்த படம் தோல்வி ஆயிடுச்சு, அடுத்த படத்தில் எல்லாம் சரி செஞ்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இயக்குனரை தேர்வு செய்து, சங்கர் மாதிரி ஒரு இயக்குனரை தேர்வு செய்து பார்த்திங்கன்னா அடுத்த படத்தை எடுத்துன்னு நினைப்பாங்க. ஆனால் சங்கர் சுஜாதா இல்லாமல் தடுமாறிட்டு இருக்கிறது இவருக்கு தெரியல. அப்போ இந்த சுஜாதா இல்லை அப்படின்னா அங்கே என்ன மீனிங்னு எடுத்துங்களேன், மக்கள்கிட்ட நீங்கள் செய்யவே இல்லை. மக்கள் தான் சுஜாதா மாதிரி. அவர் வந்து முதல்வன் படத்தில் அவர் தாங்க வசனகர்த்தா. அவர் இருந்ததுனால தான் சங்கராலே ஜெயிக்க முடிஞ்சுது. இந்தியன் போன்ற படங்களும் சரி, முதல்வன் போன்ற படங்களையும் பார்த்தீங்கன்னா அப்படியே இன்ச்சு பை இன்ச்சு டயலாக் எழுதுறதுலையும் ஸ்க்ரீன் பிளே எழுதுறதுலையும் சுஜாதாவோட பங்கு இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன் பிளே வந்து நீங்கள் எழுதுறதுக்கு ஒரு ஆளை வச்சுருக்கணும், கதை நல்லா எழுதுறதுக்கு ஒரு ஆளை வச்சுருக்கணும். அதாவது மக்களை வழி நடத்துவதற்கு எதுவுமே இல்லாமல் கம்பேக் கொடுக்குறத நாங்கள் தான் சிறந்தவன்னு சொல்லிட்டு நீங்கள் கம்பியான தான் போகிறீங்க உங்கள் அமைச்சர்லாம். அதுக்கான நேரம் நெருங்கிச்சு. அதாவது ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கன்னு திரும்பி உதயநிதி இவருன்னு சொல்லிட்டு இருக்காரு. 3 ஃபைல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வரும் பொழுது, அதாவது யார் நம்ம அன்புமணி என்ன சொல்கிறாருன்னா 3 டிபார்ட்மெண்ட்லாம் கிடையாதுங்க, 20 டிபார்ட்மெண்ட் மேலே ஊழல் நடந்திருக்குது. விஜய் அவர்கள் வந்து இதையும் கடத்தில் கொண்டு அதுக்கும் நடவடிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி திறக்க வேண்டிய நேரத்தில் திறப்பாங்க. அதான் நீங்கள் தான் சொன்னீங்களே, இலவசங்களை அறிவிச்சுட்டு அவரால் கொடுக்க முடியலன்னு சொல்லி 3-4 வருஷத்துக்கு அப்புறம் அறிவித்ததை வந்து பார்த்திங்கன்னா இப்போ 100 நாளில் கொடுத்தார்ல, அதே மாதிரி அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன அதாவது சட்டத்தை நடவடிக்கைன்னு சொன்னீங்களே அதை எடுக்க தான் போகிறாங்க. இதில் வந்து இதற்கு டிலே ஆகிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குதுங்க. இவங்க போயிட்டு அதாவது இங்கே டெல்லியில் காலில் வந்து பிறன்ட்டு வந்திருக்காங்க. அதனாலேயும் சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அதெல்லாம் விஜய் அவர்கள் சரி செய்து கொண்டு வருகிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த முதல்வர் மாநாடு நடந்து பார்த்தீங்களா, அங்கே அமித்ஷாவின் விஜய் உறவும் பார்த்திங்கன்னா மேம்பட்டுருக்குது. அதாவது நிதியெல்லாம் நிறையா கொடுக்குற நிறைய விஷயங்கள் செய்யுங்கன்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது விஜயின் அரசியலை வந்து பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அதனால் வந்து பார்த்திங்கன்னா விஜயால் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். அவர் வந்து எந்த ஊழலும் செய்யலை, அதற்கான தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்ற விஷயங்களை அவங்க தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிதிகளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசை நம்பாமல் மத்திய அரசை குறை சொல்லிக்கிட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மெத்தனமாக போனீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு நிதியும் வராது. அதனால் வந்து மத்திய அரசை பகைத்து கொள்ளாமல் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாநிலத்தை வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி பாதை கொண்டு போயிருக்காங்க. அதை நோக்கி தான் விஜய் அவர்கள் பயணிக்கிறார். இதை பார்த்தும் பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்கள் டவுசர் லூசியாச்சு, என்னடா இது நம்ம ஒரு பிளான் பண்ணோம் பார்த்திங்கன்னா என்னதான் பாசிசம் பாயாசம் மதவாத கட்சி அப்படின்லாம் சொன்னோம், ஆனால் இதுவுமே எடுபடலையே, திரும்ப எப்படியாவது பிஜேபி கூட ஒட்டிக்கிட்டாப்லேயே விஜய் அவர்கள் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன். இதில் வந்து உதயநிதி அவர்கள் வந்து திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண மேடைக்கு போயிட்டு திரும்பவும் வந்து திரிசா அப்படியே காவிரி பிரச்சனை தான் போனேன்னு சொல்லிட்டு வேற எதாவது ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கலன்னு நினைக்கிறேன், அதையே திரும்ப பாடிட்டு இருக்காப்புல. ஆனால் இன்னைக்கு இது நேற்று நடந்துன்னு வச்சுங்களேன். ஆனால் இன்னைக்கு சட்டப்பேரவையில் இந்த அறிவிப்புலாம் அறிவித்ததையும்
அப்படின்னு ஒரு மாதிரி ஆயிட்டாப்ல. என்னடா இது, நம்ம நம்ம எதிர்பார்த்தது ஒன்று, இங்கே நடக்கிறது ஒன்றா இருக்குது. சரி, இது அடுத்து என்ன பண்ணலாம், இதை வச்சு எதாவது ட்ரோல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன திங்க் பண்ணுறதுன்னு தெரிகிறது. நீங்கள் திங்க் பண்ணுங்கள், திங்க் பண்ணிட்டே உட்காந்துருங்க, நீங்கள் ட்ரோல் பண்ணிட்டே வருங்க, உங்கள் டிஎம்கே ஐடிவிங்க நம்பிக்கிட்டே இருங்க, தப்பு தப்பாக பேசிகிட்டு இருங்க, தப்பு தப்பாக பரப்புரை செஞ்சுட்டு இருங்க. இதில் வந்து லைவ் போட்டால் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, அது நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைவ் போட்டால் நீங்கள் வந்து அவை குறிப்பில் நீக்கிறேன்னு சொல்லிடுறீங்க, ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் ட்ரெண்ட் ஆக்கி ட்ரோல் பண்ணிடுறாங்க, இது வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு கிஞ்சிராப்புலங்க சபாநாயகர்கிட்ட. எப்பா, அது ட்ரோல் பண்ணுறாங்க, ட்ரோல் பண்ணல அப்படின்னா நீங்கள் என்னத்தை கிழிச்சிட்டு இருக்கீங்க? உங்கள் ஐடிங்களை என்ன பண்ணுது? ஏதாவது விஷயங்களை வந்து ட்ரோல் பண்ணிட்டு தானே இருக்குது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் வந்து ஆதாரப்பூர்வமாக சொல்லும் விஷயங்களை சொல்லிட்டு தானே வராங்க. எனக்கு தெரிஞ்சு 90% இந்த கேள்வி முன்வைக்கிறாங்க, இங்கே பதில் சொல்ல முடியல. உதயநிதியும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த கேள்வியும் கேட்குறாங்க, பதிலும் சொல்கிறாங்க. சபாநாயகர் நீங்கள் சரியாக தான் செயல்படுறீர்கள், இருந்தாலுமே இந்த லைவுக்கு கொஞ்சம் யோசிக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் உதயநிதியும் பேசுகிறாப்புல. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா லைவில் போகும்போது மக்கள்கிட்ட கெட்ட பேர் ஆயிருமில்ல. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து எதையுமே மக்களுக்காக பேச மாட்டாங்க, எப்படியாவது அவதூறை பரப்பி காலி பண்ணுன்ட்டே, அதாவது தமிழக வெற்றி கழகத்தை அவதூறு பரப்பி விஜய் அவர்களை குறை சொல்லி இந்த மாதிரி ஏதாவது சண்டை போட்டு வெளிநடப்பு செஞ்சிடணும், எதுவுமே நடக்கூடாது, சட்டப்படியே நடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டுருக்கவங்கள்ட்ட இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியுமா? ஆனால் லைவில் தான் போகும். மக்கள் இதை பார்த்துட்டாங்க, இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது. ஒட்டுமொத்த சமூக வலைதளங்களும் பேசப்படுற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயம், அனைவருமே சீரியல் பார்த்தவர்களும் சரி, எல்லா சலூன் கடைகளிலும் சரி, எல்லா டீ கடைகளிலும் சரி, டீ ஒடிக்கிட்டு கொண்டு இருக்கும் பொழுது சட்டப்பேரவையை உற்று நோக்குகிறார்கள். முக்கியமாக இளைஞர்கள்லாம் உற்று நோக்குறாங்க. இனிமேல் நீங்கள் யாருக்காலையும் பூ சுத்த முடியாது ராஜா, உங்கள் சோழி முடிஞ்சு போச்சு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்சி தலைமுறையினால தான் டிவிக்கே ஜெயிச்சது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு மட்டும் இல்லை உலகம் முழுக்க தெரிஞ்சிருக்குன்னு வச்சுங்களேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜென்சிக்கல் கூட்டம்னு சொல்லி ஒரு டுபாகர் கூட்டத்தை இந்த டிஎம்கே கூட்டிகிட்டு பார்த்தீங்கன்னா பேச விட்டுட்டு இருக்கிறது, சமூக வலைதளங்கள் நிறைய விஷயங்களை பரப்புரை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தோட உண்மையான இளைஞர்கள், அந்த ஜென்சின்னு சொல்லக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸ், இவங்களெல்லாம் வந்து நெருங்கக்கூட முடியல. ஏன்னா இவங்க வந்து உண்மையாக வாக்களித்து உண்மையாக வந்து பேசக்கூடியவர்கள். ஆனால் இங்கே டிஎம்கே இருக்கிற இந்த ஜென்சிக்கலாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா துட்டு வாங்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி பொட்டலம் வாங்கிக்கிட்டு, கோட்ரு வாங்கிட்டு அந்த இளைஞர்களும் கெடுத்துட்டு உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து வந்தவர்கள் தான். ஆனால் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இந்த ஜென்சிக்களுக்கான அறிவிப்புகளை நாங்கள் அறிவிக்கிறோம், ஜென்சிக்களின் வளர்ச்சி அப்படின்னு சொல்லி அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி எதை நோக்கி எங்கே வரைக்கும் போயிருக்குன்னு மட்டும் பாருங்கள் மக்களே. ஏனென்றால் இளைஞர்கள் நினைத்தால் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உலகம் முழுமைக்கும் காட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்திற்கும், அதாவது வெற்றிக்கு முக்கிய காரணம் இந்த ஜென்சிக்கள் இளைஞர்கள் தான். இந்த 70 வருட திராவிட கழகத்தை கதிகலங்க வச்சுட்டாங்களடா அந்த இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி டெல்லியவே ஆட வச்சிருக்குன்னா சும்மாவா? டிவிக்கேன்னா அதிருது இல்லை. நம்ம 10 ரூபா பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா இந்த டாஸ்மாக் வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டு சிறையணும்னு நினைக்கும் பொழுது உச்சநீதிமன்றம் போனார். ஆனால் உச்சநீதிமன்றத்தில் வந்து உயர்நீதிமன்றத்திற்கு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது உயர்நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாஸ்மாக் ஊழல் வழக்கு வந்து இடைக்கால தடை விதித்து நிறுத்தி வைக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயங்களை அறிவிச்சிருந்தாங்கன்னு வச்சுங்களேன். இதற்கு உச்சநீதிமன்றம் வந்து இடைக்கால தடை விதிக்கக்கூடாது, நிறுத்தி வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செந்தில் பாலாஜிக்கு வந்து முன்ஜாமீன் வந்து நீட்டிப்பு வழங்கியிருக்கிறது. இது உச்சநீதிமன்றமே நீட்டிப்பு வழங்கியிருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் இந்த வழக்கை அப்படியே தொடரணும்னு உத்தரவிட்டதுக்கு அப்புறம் உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு திரும்பவும் விசாரணை வந்து தொடர இருக்குதுங்க. என்ன அவ்வளோ சீக்கிரம் வந்து ஏன் உயர்நீதிமன்றம் வந்து டிஎம்கேக்கு சில சப்போர்ட்டாக போகிற மாதிரியே நமக்கு தெரியுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு தெரியல, அங்கே யார் இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் உச்சநீதிமன்றம் இதுக்கு பார்த்திங்கன்னா தெளிவான ஒரு உத்தரவை பிறப்பித்து, ஏன்னா செந்தில் பாலாஜி ஐயோ நம்மளால் முடியாது போல தெரியுது, என்னடா உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சா உச்சநீதிமன்றம் நமக்கு சிக்க வைக்குது அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே போய் பார்த்தீங்கன்னா AAA கையெழுத்து போட்டு வராராம். நீங்கள் வந்து இனிமேல் வாழ்நாள் முழுவதும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது வச்சுங்களேன். ஏன்னா இங்கே ஒரு வழக்கம் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கிறது. அடுத்தடுத்து விஜய் அவர்களும் வந்து ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காருல்ல, கூடிய விரைவில் ஓப்பன் பண்ணுவாருங்க. நீங்கள் அமைதியாக இருந்தால் பரவாயில்ல. அதாவது மக்கள்லாம் வந்து இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறாரு விஜய் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா. இந்த விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டு இவங்களாம் கொந்தளிச்சு போயிட்டாங்க. அதாவது நம்ம ஏதாவது சொல்லுன்னு வச்சுக்கலாம், உண்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னா இதென்னா உடனே ஓப்பன் பண்ணி உடனே வந்து எல்லாம் செயல்படுத்த முடியுமா? ஆதாரங்கள் எல்லாம் இன்னும் எடுத்துக்கிட்டு இருக்காங்கப்பா, ஸ்ட்ராங்கான ஆதாரங்கள். உங்களை வந்து ஒட்டுமொத்தமாக சோழி முடிக்கணும்ல, அதுக்கு வந்து ஃபைலை ஓப்பன் பண்ணி கொண்டு கொடுத்து எல்லாமே நடந்துடுமா?
நடக்கும், எல்லாம் விரைவில் நடக்கும். நீங்கள் வெயிட் பண்ணி காத்துட்ருங்க. அப்போ தான் ஒரு விஷயம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கும். என்னென்னா, அதான் ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டாரு, நீங்கள் தான் வந்து கோர்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கையெழுத்து போடுறதுக்கு அலைஞ்சிட்டு இருக்கீங்களே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ ட்ரெண்டிங்கில் போகும். அப்போ திரும்பவும் நம்ம இதை பற்றி நம்ம பேசுவோம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு இந்தியாவில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் பார்த்திங்கன்னா உண்மைக்கு நிகராக உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள். நன்றி.